திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாதப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் அருணகிரிநாதர் திருவடிகள் போற்றி போற்றி. கந்தர் அலங்காரத்தினுடைய 70வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. விழிக்கு துணை திருமென்மலர்பாதங்கள். நம்முடைய விழிக்கு எப்போதும் துணையாக இருப்பது முருகப்பெருமானின் அழகிய மென்மையான தாமரை பாதங்கள். மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள். நமது பேசக்கூடிய நிலைக்கு, உண்மையே பேசக்கூடிய நிலைக்கு எப்போதும் துணையாக இருப்பது முருகா முருகா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த திருநாமம்தான். முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும். நாம் பல பிறவிகளே முன்பு செய்து வைத்திருந்த அந்த பழி என்று சொல்லக்கூடிய பாவத்திற்கு அதிலிருந்து நாம் நீங்கி உய்வு பெறுவதற்கு உதவியாக எப்போதும் வருவது முருகப்பெருமானுடைய பன்னிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே. இங்கே இறுதி காலத்திலே நாம் செய்யக்கூடிய கடைசி பயணத்தின் போது நமக்கு எவ்வித அச்சமும் இல்லாமல் நம்மை காப்பது முருகப்பெருமான் நம்முடைய திருச்செங்கோட்டிலே எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற செங்கோட்டு வேலவப் பெருமானுடைய திருக்கை வேலும் அவருடைய மயில் வாகனமுமே நம்முடைய இறுதி காலத்திலே, இறுதி பயணத்திலே நமக்கு துணையாக வரும் என்று இங்கே முருகா என்று சொன்னால் நம் வாய்மை சிறக்கும். முருகப்பெருமானுடைய வேலையும் மயிலையும் நாம் நினைந்து போற்றினால் இறுதி காலத்திலே நமக்கு பயமின்றி நாம் சிறப்பான முறையிலே இறைவனுடைய திருவடியை, முருகப்பெருமானுடைய திருவடியை சென்றடைய முடியும். அதற்கு எப்போதும் அந்த திருவடியை வெளியிலே சிந்தித்து முருகா முருகா என்று வாயிலே நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த பன்னிரு தோள்களும் நமக்கு நம்முடைய வினை நீங்க அருளி அந்த தனி வழியிலே, பயந்த வழியிலே நமக்கு துணையாக வேலும் மயிலும் வந்து நம்மை காக்கும் என்று இங்கே நமக்கு அறிவுறுத்துகின்றார் அருணகிரிநாதர். திருச்சிற்றம்பலம்.